உங்கள் வீட்டில் இது மாதிரி வாழைப்பழம் நிறைய இது மாதிரி கனிஞ்சி இருக்கா? ரொம்ப பழமாக இருந்து இது மாதிரி தோல் கருப்பாக இருந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே விடுங்க. இது அப்படியே இது மாதிரி சூப்பரான ஹெல்த்தியான ப்ரெட்டாக நம்ம மாற்றிடலாம். நல்லா சாஃப்டாக மாய்ஸ்சராக நல்லா இருக்கும் இந்த ப்ரெட்டு சாப்பிட்றதுக்கு. ஹெல்த்தியான ப்ரெட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நல்லா இது மாதிரி ஒரு 5-6 வாழைப்பழம் நல்லா கனிஞ்சு இருக்கணுங்க. அந்த மாதிரி வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் நம்ம தோல் உரித்து. இது கூட ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் சின்னமன் பவுடர், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், கொஞ்சம் மஞ்சள், இது கலருக்காக சேர்த்துக்கிறேன், ஆப்ஷனல் தான். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன், அந்த ஸ்மெல்லுக்கு 2 நல்ல முழு எக்கு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் நம்ம சால்ட் எடுத்துக்கலாம். இதில் எப்போவுமே இனிப்பில் கொஞ்சம் சால்ட்டு போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இதில் நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணல, ஜஸ்ட்டு பேக்கிங் பவுட்ரு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இது மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எதுவும் பனானாவே தெரியாமல் இது மாதிரி கூழாக எடுத்துகிட்டு, இப்போ இந்த கப்பில் 1/2 கப்பு நான் பட்டரை உருக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். அதே கப்பில் நல்லா 1 கப்பு மல்டிக்ரெயின் பவுடர் எடுத்துக்கோங்க. ஸோ மல்டிக்ரெயின் சப்பாத்தி பண்ணுறோம்ல, ஸோ அதே பவுட்ரு தான் இது. ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அது உங்களுக்கு நம்ம ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக கொஞ்சம் நான் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன், பால். ஸோ நல்லா இது மாதிரி தூக்குனா உங்களுக்கு அது நல்லா விழுகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பேட்டரை ரெடி பண்ணிக்கணும். இது மாதிரி வரணும். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி வரணும், அவ்வளோதான். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, கேக்குக்கு மாதிரி. ஸோ இப்போ நமக்கு தேவையான நட்ஸு ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆல்மண்ட், பம்கின் சீட், அதுக்கப்புறம் ரைசின், உங்களுக்கு என்ன நட்ஸ் கிடைக்குதோ அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரன்ச்சியாக இருக்கணும்னு நினச்சா ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் இது உள்ளே அங்கங்கே நமக்கு இருக்கும். ஸோ நல்லா இது மாதிரி எல்லா பக்கமும் இந்த நட்ஸை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது டோட்டலி ஆப்ஷனல் தாங்க. க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க ப்ரெட்டில். இது ஒரு மீடியம் ஸ்வீட்டில் தாங்க இருக்கும். நம்ம பனானா மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம், அதோட ஸ்வீட் மட்டும் தான் இதில் இருக்கும். ஸோ நல்லா இது மாதிரி ட்ரேயில், ப்ரெட்டு வைக்கிற ட்ரேயில் எண்ணெய் நல்லா எடுத்துக்கிட்டு, இல்லை நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக கூட நீங்கள் பட்டரை கூட தடவிக்கலாம். அப்போ தான் நல்லா நமக்கு ஒட்டாமல் வரும். இதை நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அவன் இருக்கிறப்ப 350ல் பண்ணிவிட்டு, ஜஸ்ட்டு நான் இதில் மேலே வைக்கிறேன் ஃபஸ்ட் டைமு. நல்லா இது பெரிய அவனால் ஃபஸ்ட்டு மேலே வச்சுட்டு, ஆக்சுவலி இது டோட்டலாக 50 to 60 மினிட்ஸ் ஆகும். ஆனால் நான் பாதியிலே என்ன பண்ணிட்டேன், ஒரு 30 மினிட்ஸ்லேயே அதை எடுத்து பார்த்து ஃபஸ்ட்டு ரேக்கில் இருந்து அதை கீழே உள்ள ரேக்குக்கு மாற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஸ்லோ குக் ஆகும், அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும்னு நினச்சி அதை அடியில் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்லா மெதுவாக குக் ஆகுனா நல்லாயிருக்கும் இது எல்லா பக்கமும். வா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ஸ்மெல் வருது. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மேலே வந்திருக்கு. பட் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு உடன் பிக் எடுத்துகிட்டு உள்ளே தூக்கி, அது மாதிரி டூத் பிக் இருந்தால் கூட ஓகே. ஸோ அதை எடுத்து உள்ளே வரைக்கும் நீங்கள் குத்தி பார்த்து எடுக்கிறப்ப இது மாதிரி தொட்டு பார்க்கணும். உங்களுக்கு எந்த மாவுமே இருக்காமல் பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது. இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கூல் பண்ணி விட்டுருங்க. அதை ஆறவும் நம்ம இதை எடுக்கணும். ஸோ கத்தி வச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வந்துடும். பட் ஃபார் த உடையாமல் வரணுன்றதுக்காக லைட்டாக இது மாதிரி பண்ணிவிட்டு 4 பக்கமும், அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா டக்குன்னு வந்துடும் உங்களுக்கு. செம்மையாக வந்திருக்குங்க. அடியில் நல்லா குக் ஆகிருக்கு. கட் பண்ணுறப்ப நல்லா அது சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ பட்டர் வேண்டான்னு நினைக்கிறவங்க அதுக்கு பதிலாக வாசம் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் அதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் பட்டருக்கு பதிலாக. இல்லாட்டி பட்டரை கொஞ்சம் கம்மியும் குறைச்சியும் சேர்த்துக்கோங்க.
பட் ஆனால் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாஃப்ட் கிடைக்குமான்னு தெரில. ஸோ 1 கப்புக்கு 1/2 கப்புன்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ செமையாக இருக்குங்க. கட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாகவும் வந்திருக்கும் பாருங்கள். செம ஹெல்த்தியான ப்ரெட்டுங்க. வீட்லேயே நம்மளே ஈஸியாக செஞ்சிடலாம். இதே நீங்கள் அவன் இல்லாதவங்க குக்கரில் கூட நம்ம உப்பு போட்டு இதை வச்சு நீங்கள் இதே டைமுக்கு ஒரு 40 to 60 மினிட்ஸ் நடுவில் அப்பப்போ ஒரு 2 டைம்ஸ் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ குக்கர்லேயுமே இதே ப்ரெட்டை நீங்கள் செய்யலாம். அவன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நல்லா இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரியும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.